ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, அதாவது துணைப்பாட பகுதி ஒன்று பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்த்தோம், கடைசியாக பார்த்தது என்ன, ஒரு பொருள் மயக்கங்கிற கிராமர் பகுதி, இலக்கண பகுதியும் பார்த்தோம் இல்லையா, இயல் 3ல் முதல் 2 வீடியோவில். இப்போ இருக்கிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது திருக்குறளில் சாரி கண்ணா, திரும்ப கவனி. இப்போ நாம் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா திருக்குறள். சரியா? திருக்குறளில் நம்மளுக்கு வாழ்வியலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். என்னென்னா இல்வாழ்க்கைங்கிறது கொடுத்துருக்குறாங்க. சரியா? நமக்கு இல்வாழ்க்கையில் எத்தனை குறள் கொடுத்துருக்குறாங்க? ஒரு 1, 2, 3 குறள் கொடுத்துருக்குறாங்க. திரும்பிங்க கவனி. இல்வாழ்க்கையில் 1, 2, 3 குறள் கொடுத்துருக்குறாங்க. செய்நன்றி எறிதலில் 1, 2, 3, 4, 5, 6 குறள் கொடுத்துருக்காங்க. வெகாமையில் 1, 2, 3 குறள் கொடுத்துருக்காங்க. புலால் மறுத்தலில் 1 குறள். வெகுளாமையில் 1, 2, 3, 4, 5 குறள் கொடுத்துருக்காங்க. ஊழ் அப்படிங்கிறதுல 1, 2 ஆக மொத்தம் எத்தனை குறள் இருக்குது? 20 குறள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 20 குறளையும் தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஆசிரியர் யாருன்னா, திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அதோட ஏன் அந்த பெயர் வந்துச்சுங்கிற பெயர் காரணத்தையும் பார்த்துருவோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நூல்வெளியும் பார்த்துடலாமா? ஏன் பெயர் காரணம்னு மேம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ நூல்வெளியை பார்க்கலாம். திருக்குறள் குறள் மேன்மையான குறள் வெண்பாக்களினால் ஆகிய நூலாதலின் இந்த பெயர் பெற்றது. குறள்னா 2 அடி வெண்பா, திருங்கிறது அடைமொழி. திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாது நூலை உணர்த்துவதால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அடை அடுத்த கருவியாகு பெயர்னு நாம் சொல்கிறோம். சரிங்களா? இந்த நூலின் பிரிவு, நூல் என்னென்ன பிரிவு இருக்குன்னா, இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளையும் 133 அதிகாரங்களையும் கொண்டது. அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக எத்தனை பாடல்களை கொண்டது? 1330 பாடல்களை கொண்டது. நம்ம கீழ் வகுப்பில் படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு முறை நாம் நினைவு கூர்ந்துக்கிறோம். பெயர் திருவள்ளுவர். இவங்க பெற்றோர் ஆதிபகவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர். காலம் 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள். அதாவது இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னா, நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்பதாகும். இந்நூலுக்கு 10 பெரும் புலவர்கள் உரை எழுதியிருக்க. இதுக்கு திருக்குறளுக்கு. சரிங்களா? அவற்றுள் சிறந்தது யாருடைய உரையாகும்? பரிமேலழகர் உரையே சிறந்ததாகும். இது ஒரு 1 மார்க்கில் ஏதோ ஒரு இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏனைய உரையாசிரியர்கள் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, திருமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர் என்பவர் ஆவார். சரிங்களா? சரி, இதற்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதனுடைய நூல்வெளி நம்ம பார்க்குறோம். திருக்குறள், திருக்குட்டல் குறள், திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களாகிய நூல், அதனால் இந்த பெயர் பெற்றது. இது 14 இலக்கண நூல்களுள் 1. குறள் 2 அடி வெண்பா. திருங்கிறது சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். குறள் உலக பொதுமறை, அறவிளக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் திரும்ப கவனிப்பா வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அதாவது ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு உறுதி. அப்போ 4ம் 2ம் 4னா 4 அடியாரும் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. அதாவது 4 அடியாரும் 2 அப்படிங்கிறது திருக்குறளும் சொல்லுக்குருதின்னு சொல்லியிருக்காங்க. பழகுத்தமிழ், சொல்லருமை, 4 என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் 4 என்பது 4 அடியாரையும் 2 என்பது திருக்குறளையும்
குறிக்கும். அடுத்து பாருங்கள், தருமர். இப்போ நான் இப்போ மேம் சொன்னேன் இல்லையா, மீதி இருக்கக்கூடிய பேர்கள் யார் யாருன்னு? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு, எல்லையுரை செய்தார் இவர் என்று ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை உரை எழுதியவர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தோம். இந்நூலுக்கு 10 பெரும் புலவர்கள் உரை எழுதியுள்ளனர். அவற்றுள் சிறந்தது யாருடைய உரைன்னு பார்த்தோம்? பரிமேலழகர் உரையே சிறந்ததுன்னு பார்த்தோம். அதைத்தான் இங்கே அந்த உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது. எது? ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. எத்தனை அடி உயரத்தில் சிலை? 133 அடி உயரத்தில் சிலை கன்னியாகுமரியில் நிறுவியிருக்காங்க. அவரோட பெயரை வைத்து வேலூரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. யாருடைய பெயர்? திருவள்ளுவரின் பெயரை வைத்து. இதில் பாருங்கள், நம்மளுக்கு அறம் பொருள் இன்பம் பார்த்தோம். அந்த அறம் பொருள் இன்பத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குது, எத்தனை அந்த இயல்களின் பெயர்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதிகாரம் எத்தனை? 133 இல்லைங்களா? இப்போ இதில் பாரு, 38 அறத்தில் 38, பொருள் 70, இன்பம் 25, ஆக மொத்தம் 133. சரிங்களா? அப்போ இயல்களின் எண்ணிக்கை 9. அதில் எப்படி பிரிச்சிருக்காங்க? 4, 3, 2ன்னு பிரிச்சிருக்காங்க. அந்த 4 என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். அதில் பாயிரவியலில் 4, இல்லறவியல் 20, துறவியலில் 13, ஊழியலில் 1. ஸோ ஆக மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த இயல்களை 4 இப்படி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் 25, 32, 13. மொத்தம் எத்தனைன்னு வரும்? இதை ஆட் பண்ணினீங்கன்னா கூட்டினீங்கன்னா என்ன வரும்? அப்போ அதிகாரங்களின் எண்ணிக்கை வரும், 70 வருதா? அதே மாதிரி இன்பம் 25 அதிகாரம் எண்ணிக்கை. இயல் 2, அந்த இயல் என்ன 2 இயல்னா களவியல், கற்பியல். களவியல் எத்தனை அதிகாரம் இருக்குது? 7, கற்பியலில் 18. மொத்தம் இப்போ எத்தனை? 25. ஸோ இப்படி பிரித்து காட்டி அழகாக சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த 20 குறளும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்ப்போமா? திருவள்ளுவர் உருவப்படம் உங்களுக்கு தெரியும். இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைனா என்ன? மனைவியுடன் சேர்ந்து நடத்தும் இல்லற வாழ்க்கையின் சிறப்பு பற்றி சொல்லக்கூடிய 3 குறள்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இல்வாழ்க்கைன்னு என்ன? மனைவியுடன் சேர்ந்து நடத்தும் இல்லற வாழ்க்கையின் சிறப்பு தான். அதை பற்றிய 3 குறள் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது அன்பு, இல்லற வாழ்க்கையானது மனைவியிடம் கணவன் செலுத்தும் அன்பினையும் பிறருக்கு பகுத்து, யாருக்கு? பிறருக்கு பகுத்து கொடுத்து உண்பதாகிய அறத்தையும் உடையதாக இருத்தல் வேண்டும். திரும்ப கவனி, என்னது? இந்த இல்லற வாழ்க்கையானது மனைவியிடம் கணவன் செலுத்தும் அன்பினையும் பிறருக்கு பகுத்து கொடுத்து உண்பதாகிய அறத்தையும் உடையதாக இருத்தல் வேண்டும். அந்த அன்பைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க? அந்த அன்பையே இல்லறத்திற்குரிய பண்பாகும். அந்த அன்பே இல்லறத்திற்குரிய பண்பாகும். அந்த அறமே இல்லறத்தின் பயனாகும். அதைத்தான் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அன்பும் மரணம் உடையதாக இல்வாழ்க்கை அமையுமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளில் நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ளது. அடுத்த குறள் பாரு, அது மனப்பாட பகுதி. முதல் குறள். இரண்டாவது குறள் பாரு. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அந்த அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். அதாவது அந்த துறவியினும் மேம்பட்டவருங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மனைவியோடு கூடி இல்லற வாழ்வு நடத்தி கொண்டு அதற்குரிய இயல்போடு கூடி வாழ்பவன் இறைவனை காண முயல்பவர்களுள்
முதன்மையானவன். அப்போ துறவியினும் மேம்பட்டவன். அடுத்து பாருங்க, 3வது அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவன் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார். அப்போ துறவியினும் மேம்பட்டவன். 2வது குறளோட பொருள் சொல்லிட்டேன். 3வது குறள் பாருங்க, இது மனப்பாட பகுதி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். அதாவது என்ன பார்த்துருக்கேன், இந்த உலகத்தில் இல்லறத்திற்குரிய அறங்களை தவறாது செய்து வாழ்பவன் அவன் மனிதனே ஆயினும் மேலுலகத்தில் வாழும் தேவருள் ஒருவனாக வைத்து நன்கு மதிக்கப்படுவான். அதைத்தான் இங்கே அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிற குறளில் சொல்லியிருக்காங்க. முதல் குறள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு குறள் பாருடா, 3 குறள் சொல்லியிருக்கு. இல்வாழ்க்கையில் 3 குறள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அன்பும் மரணம் இந்த இல்வாழ்க்கையின் பண்பும் பயனுமாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இந்த அன்பும் மரணமே இந்த இல்வாழ்க்கைக்கு பண்பும் பயனுமாகுங்கிறத முதல் குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துறவியினும் மேம்பட்டவர். திரும்ப கவனி, துறவியினும் மேம்பட்டவர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 3வது குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெய்வத்திற்கு ஒப்பாவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 3ஐயும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இது இல்வாழ்க்கை பற்றிய 3 குறள். அடுத்து போகலாங்களா? அடுத்து என்னன்னா, கவனி, செய் நன்றி அறிதல். இதில் 4வது குறள் கொடுத்துருக்காங்க. செய் நன்றி அறிதல், அதாவது செய்த நன்றியை நாம் மனதில் வந்து ஒருவன் தனக்கு பிறர் செய்த நன்மையினை எப்படி இருக்கக்கூடாது, மறக்கக்கூடாது, மறவாமை. அதைத்தான் நன்மையை நாம் மறக்கக்கூடாது, செய்த உதவியை மறக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 குறளை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ 4வது குறள் பாருங்கள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இப்படி இந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமே ஆற்றல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு ஓர் உதவியும் செய்யாதிருக்கும் போது ஒருவன் பிறருக்கு செய்த உதவிக்கு இந்த மண்ணுலகமும் விண்ணுலகும் ஒப்பாதல் இயலாது. திரும்ப கவனி, தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் நம்ம எப்படி தரலாம், கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. அதுக்கு அடுத்த குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 4வது குறள், நன்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இது ஒரு மனப்பாட குறள். இப்படி தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவனுக்கு இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் என்னாகாது, ஈடாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் என்னது, செய்யாமல் செய்த உதவி, செய் நன்றி அறிதலில் ஒரு குறள் பார்த்துருக்குறோம். அடுத்து 2வது குறள் பாருங்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது காலத்தில் செய்த உதவியோட சிறப்பை பற்றி இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. ஆபத்து காலத்தில் ஒருவன் செய்த உதவி மிகச்சிறியதாய் இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை நோக்கும்போது இந்த உலகத்தை காட்டிலும் மிகவும் பெரியதாகும். அதாவது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகின் அளவை விட மிக பெரியதாகும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். விளங்குதுங்களா? இந்த காலத்தில் செய்த உதவியின் சிறப்பு. 4, 5. அடுத்த 6வது குறள் பாருங்கள். 6வது குறள் என்ன சொல்லியிருக்காங்க, பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதாவது பயனை எதிர்பாராமல் பயன் கருதாமல் செய்த உதவியின் சிறப்பு என்ன? இது வந்து அதுக்கு முன்னாடி குறளில் காலத்தில் செய்த உதவியின் சிறப்பு பார்த்தோம். இதில் பயன் கருதாமல் செய்த உதவியின் சிறப்பை பார்க்க போகிறோம். பயனை எதிர்பாராமல் ஒருவர் செய்த உதவியின் சிறப்பை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலினும் பெரியதாகும், கடலை விட பெரியதாகும். இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். அப்போ இது பயன் கருதாமல் செய்த உதவியின் சிறப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் ஒருவர். அதாவது திணையளவு நன்றியையும்
பனையளவாக கொள்ளக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நீ செஞ்சது திணையின் அளவு, ஆனால் அதை அவங்க எடுத்துக்கக்கூடியது எவ்வளோ அளவு? பனையோட அளவுக்கு அதைய எடுத்துக்கிறாங்க. ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். ஒருவன் திணையளவு சிறிய உதவியை தமக்கு செய்தாலும் அதன் பயன் உணர்ந்த சான்றோர் அதனை பனையளவு பெரிதாக மதித்து போற்றுவார்கள். சரிங்களா? இது எத்தனாவது குறள்? 7வது குறள். 8வது குறள் பாருங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பிறர் செய்த நன்மையை, இதாவது நன்றி மறத்தல் நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. பிறர் செய்த நன்மையை மறப்பது அறமாகாது. அவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவதுதான் அறமாகும். ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நன்றல்ல, நல்லதன்று. அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லதாகும். அடுத்து பாருங்க. எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி மறந்தாருக்கு உய்வில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எத்தகைய அறங்களை அளித்தவர்கட்கும் அப்பாவத்திலிருந்து நீங்க வழி உண்டு. எத்தகைய அறங்களை அளித்தவர்களுக்கும் அந்த பாவத்திலிருந்து நீங்க வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவனுக்கு அப்பாவத்திலிருந்து நீங்கும் வழி இல்லை. எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும். ஒருவர் செய்த உதவியை என்னாச்சு இப்போ மறந்துவிட்டவர்களுக்கு உய்வே இல்லை. ஸோ இதில் 5 குறள் பார்த்துருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6 குறள் பார்த்துருக்கோம். செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல் எத்தனை குறள் பார்த்துருக்குறோம்? 6 குறள் பார்த்துருக்குறோம். என்னென்ன செய் நன்றி அறிதல்னா என்ன? ஒருவன் தனக்கு பிறர் செய்த நன்மையினை மறவாமைதான் செய் நன்றி அறிதல். அதில் ஃபஸ்ட் ஒன் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறிதுனா செய்யாமல் செய்த உதவியோட பலன் என்ன? அது எது? இந்த மண்ணுலகமும் இந்த விண்ணுலகமும் ஒப்பாதல் இயலாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காலத்தில் செய்த உதவியின் சிறப்பு என்னென்னு 5வது குறளில். அடுத்தது பயன் கருதாமல் செய்த உதவியின் சிறப்பு 6வது குறளில். திணையளவு, அதாவது திணையளவு நன்றியை பனையளவாக கொள்கன்னு சொல்லியிருக்காங்க 7வது குறளில். 8 நன்றி மறத்தல் நன்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நன்றி மறந்தாருக்கு உய்வில்லை. ஸோ திரும்ப இந்த குறளை பார்த்துடலாமா? கவனி. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. களத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று. அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மதற்கு. எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும். ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு உய்வே இல்லை. இப்போ என்னது? நன்றி மறந்தவருக்கு என்ன இல்லை? உய்வு என்பது கிடையாது. அந்த பாவத்திலிருந்து நீங்கக்கூடிய வழியே இல்லை அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெகாமை. வெகாமையில் 1, 2, 3 குறள் கொடுத்துருக்காங்க. 3 பார்த்துடலாமா? வெகாமைனா என்னென்னா, அதாவது பிறருக்குரிய பொருளினை கைப்பற்ற விரும்பாதிருத்தல். பிறருக்குரிய பொருளை நாம் என்ன பண்ணாமல் இருக்கிறது? கைப்பற்ற விரும்பாதிருத்தல். வெகாமைன்னு என்ன? பிறருக்குரிய பொருளை கைப்பற்ற விரும்பாதிருத்தல் தான் வெகாமை. இதில் ஃபஸ்ட் குறள் பார்க்கலாமா? படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். அதாவது நடுநிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார். நடுவு நிலைமையிலிருந்து மாறினாலும் ஏற்படும் இழிவுக்கு நல்லறிஞர் நாணம் கொள்வர், வெட்கப்படுவர். அத்தகையவர் பிறர் பொருளை கவர்ந்தால் கிட்டும் பயனை விரும்பி
தமக்கு பெரும் பழியினை உண்டாக்கும் செயல்களை செய்ய மாட்டார். ஸோ அதைத்தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வெகாமையில் சொல்லியிருக்காங்க. பிறருக்குரிய பொருளினை கைப்பற்ற பழி உண்டாகும் செயல்களை செய்ய மாட்டார்கள். பழி உண்டாகக்கூடிய அந்த செயலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். பழி உண்டாக்கும் செயல்களை செய்ய மாட்டார்கள். அடுத்தது, இளம் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சி எவர். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். அதாவது புலன்களை வென்றவர் பிறர் பொருள் விரும்பார். புலன் ஐம்புலன் மெய்வாய் கண்மூக்கு செவி பார்த்திருக்கும் இல்லையா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. 5 புலன்களின் வழி எழும் ஆசைகளை வென்ற குற்றமில்லாத காட்சியுடையார் தம் வறுமை துன்பத்தை தீர்ப்பதற்காக பிறர் பொருளை கவர விரும்ப மாட்டார்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா. புலன்களை வென்றவர் பிறர் பொருள்களை விரும்ப மாட்டார்கள். அடுத்தது, அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன்கை பொருள். ஒருவருடைய செல்வம், அதாவது ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். செல்வம் குறையும் தன்மையினதாகும். செல்வம் குறையும் தன்மையினதாகும். அத்தகைய செல்வத்திற்கு குறைவு ஏற்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பது எது என்றால் பிறன் கொண்டுள்ள பொருளை தான் விரும்பாது இருத்தலாகும். திரும்ப இந்த 3 பார்க்கலாமா. வெகாமையில் என்னென்னு பார்த்துருக்கு. அதாவது பழி உண்டாக்கும் செயல்களை செய்யார். வெகாமைனா என்ன, பிறருக்குரிய பொருளினை கைப்பற்ற விரும்பாதிருத்தல். அப்போ அதில் ஃபஸ்ட்டு குறள் என்ன பார்த்தோம், அதாவது 10வது குறளில் பழி உண்டாக்கும் செயல்களை செய்யார்னு பார்த்தோம். அடுத்த குறள் 11வது குறளில் புலன்களை வென்றார் வென்றவர் பிறர் பொருள்களை விரும்பார்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம், 12ல் பிறன் பொருளை விரும்பாமையே தன் பொருளுக்கு காப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா. அடுத்த நம்ம பார்க்க போகிறது, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா புலால் மறுத்தல். சரிங்களா. புலால் மறுத்தல்னா என்னென்னா, அதாவது ஊன் உண்டலை ஒழித்தல். ஊன் விற்பார் எவரும் இலர் அப்படின்ற இந்த ஒரே ஒரு குறளில் நம்ம பார்க்க போகிறோம். ஊன் விற்பார் எவரும் இலர். ஊன் உண்பதற்கு, அதாவது திணல் பொருட்டால் கொள்ளாது உலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். அதாவது ஊன் உண்பதற்காக உலகத்தில் உள்ளார் பிற உயிர்களை கொல்ல மாட்டார் என்றால், இந்த சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணுறாங்க, பிற உயிர்களை கொல்ல மாட்டார் என்றால் அப்போ என்ன ஆகுது, விலைக்கு விற்று பொருள் பெறுவதற்காக ஊன் விற்பவரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊன் விற்பார் எவரும் இலர் அப்படிங்கிற கருத்து இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. புலால்னா இந்த இடத்துல ஊன், ஒரு உயிர்களை நாம் கொன்று சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை சொல்லுவது. சரிங்களா. அடுத்து என்ன பார்க்குறேன்னா, அதில் ஒன்றே ஒரு குறள் தான் வெகுளாமை. வெகுளாமையில் 1, 2, 3, 4, 5 குறள் கொடுத்துருக்காங்க. 5 பார்த்துடலாமா. பாருங்கள், வெகுளாமைன்னா என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். வெகுளாமைனா கோபம் கொள்வதற்கு காரணமுள்ள இடத்தும் கோபம் கொள்ளாமல் அதை அடக்கி ஆழ்தலாம். கோபப்படக்கூடிய இடத்துக்கும் கூட அந்த கோபத்தை கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணணும், அடக்கி ஆழ்தலாகும். அடக்குறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் செல்லெடுத்து காப்பவனே சினம் காப்பான். ஃபஸ்ட்டு குறளில் செல்லெடுத்து காப்பவனே சினம் காப்பான் அள்ளெடுத்து காக்கியன் காவாக்களின். தன் சினம் செல்லும்படியாகும் மெலியாரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன. தன் கோபம் செல்லக்கூடிய தன்னை விட மெலியவரிடத்தும் கோபம் கொள்ளாமல் அடக்கி ஆள்பவனே உண்மையில் கோபத்தை அடக்குபவனாவான். தன் கோபம் செல்லாத தன்னை விட வலியாரிடத்தில் கோபத்தினை அடக்கினால்தான் என்ன, அடக்காவிட்டால்தான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்லெடுத்து காப்பான் சினம் காப்பவன் அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். மறத்தல் என்ன, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்
தீய பிறத்தல் அதனால் வரும். தீமை பயத்தலால் சினத்தை கைவிடுதல் நன்று. எதை தீமை செய்யறதுனால என்ன பண்ண நம்ம சினத்தை கைவிடுதல் நன்று. ஒருவனுக்கு தீமைகள் எல்லாம் கோபம் காரணமாக ஏற்படுதலால் யாரிடத்தும் கோபம் கொள்ளுதலை தவிர்த்தல் வேண்டும். நம்ம தீமைக்கு காரணம் நம்ம கோபம். ஸோ அதனை நம்ம என்ன பண்ணணும், இந்த கோபத்தை யாரிடமும் காக்காமல் தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். எங்கே பார்த்தோம், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்தும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். அடுத்து 16வது குறள் பாருங்க. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. கோபத்தை காட்டிலும் கொடிய பகை இல்லை. அதாவது முகத்தில் தோன்றும் சிரிப்பையும் மனதில் தோன்றும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்ற கோபத்தை போல் ஒருவனுக்கு வேறு பகை உள்ளனவோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல கோபத்தை காட்டிலும் கொடிய பகை இல்லை. அடுத்தது தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். ஒருவன் துன்பம் நேராமல் தன்னைத்தான் காக்க கருதுவானாயின் தன் மனதில் கோபம் உண்டாகாதவர் அதனை அடக்கி ஆளல் வேண்டும். அதாவது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க அடக்கி ஆளல் வேண்டும். அங்கனம் கோபத்தினை அடக்காவிட்டால் அக்கோபமானது அவனையே அழித்துவிடும். சரிங்களா? சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினம் என்னும் நெருப்பு இனத்தையும் அழிக்கும். கோபமாகிய கொடிய நெருப்பு தன்னை உடையவர்களை அழிப்பதோடு அவர்களுக்கு இனமாகிய காவல் அமைந்த அந்த தெப்பத்தையும் அழித்துவிடும். அதாவது சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுற்றளிக்கும். இதில் என்ன அணினா ஏகதேச உருவ அணி பயின்று வந்துள்ளது. இந்த வெகுளாமையில் என்னென்ன பார்த்தோம், வெகுளாமைன்னா என்னன்னு பார்த்தோம். வெகுளாமைன்னு பார்த்தோமா, கோபம் கொள்ளுவதற்கு காரணமுள்ள இடத்தும் நம்ம என்ன பண்ணணும், கோபம் கொள்ளாமல் அதை அடக்கி ஆளல் வேண்டும். இதில் 14வது குறள்னா செல்லெடுத்து காப்பவனே சினம் காப்பவன் அப்படின்னு பார்த்தோம். 15வது குறள் தீமை பயத்தலால் சினத்தை கைவிடுதல் நன்று அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் 15வது குறளில் அடுத்து 16வது குறள் என்ன பார்க்குறோம். 16வது குறளை கோபத்தை காட்டிலும் கொடிய பகை இல்லை அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது தன்னைத்தான் காக்கின் 17வது குறளில் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க அப்படின்னு பார்த்தோம். 18வது குறளில் சினம் என்னும் நெருப்பு இனத்தையும் அழிக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது 2 குறள் இருக்குது. அதில் அந்த அணி என்ன பயின்று வந்திருக்குது, ஏகதேச உருவ அணி முடிஞ்சு இல்லையா. அடுத்து பாருங்கள், ஊழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு 2 குறள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஊழ்னு என்னன்னு பார்க்குறோம். நல்வினை தீவினை ஆகியன செய்வதனையே சென்றடைவதற்கு ஏதுவாகிய நியதி. நீ செய்யக்கூடிய நல்வினையும் நீ செய்யக்கூடிய தீவினையும் செய்தவனையே சென்றடைவதற்கு ஏதுவாகிய நியதி. அதைத்தான் இந்த ஊழ்ங்கிற இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறள் ஊழறிவே முன் நிற்கும். நீ செய்யக்கூடிய செயலின் விளைவே முன்னாடி நிற்கும் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவன் நுட்பமான பொருள்களை கூறும் பல நூல்களை கற்றிருக்கலாம். ஆயினும் அந்த நூலறிவை பின்தள்ளி ஊழறிவே முன்னின்று தொழில்படும். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். அந்த அறிவு தான் அவருக்கு மேலாக தோன்றும் அவர் செய்த. அடுத்து பாருங்க, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. இந்த உலகத்து இயற்கை இருவேறு, உலகத்தில் காணப்படும் இயல்பு இருவகையான வேறுபாட்டை கொண்டது. ஆதலால் செல்வமுடையவராதலும் வேறு, அறிவால் தெளிவுடையவராதலும் வேறு. ஏதாவது செல்வமுடையவராதலும் வேறு, அறிவால் தெளிவுடையவராதலும் வேறு. அதைத்தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, உலக இயல்பு 2 வகைப்படும்.
செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை அப்படிங்கிறத இங்கே அந்த இரண்டு வகைகளை சொல்லியிருக்கான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன மொத்தம் 20 குறள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்னு ஒன்ஸு ரீட் பண்ணிடுறேன் மேமு. ஸோ இதில் அந்த என்னது ஸ்டார் போட்டிருக்கிறது நட்சத்திர குறியிட்டது எல்லாமே மனப்பாட பகுதி. ஸோ இதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு ஸோ டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? தேர்வு எழுதணும். இல்வாழ்க்கையில் மனப்பாட குறள் பாரு. ஸோ நம்ம மேம் வந்து லைனாகவே ரீட் பண்ணிடுறேன், கவனி. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அடுத்து செய் நன்றி அறிதல்ல. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன்தெரிவார். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வின்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. அடுத்தது வெகாமை. படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். இளன் என்று வெகுதல் செய்யார் புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன்கை பொருள். அடுத்து புலால் மரத்தில் ஒரு குறள் பார்த்தோம். திணல் பொருட்டால் கொள்ளாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊண்டருவார் இல். வெகுளாமையில் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். நகையும் வகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். உள்ள எத்தனை குறள் இருக்குது? 2 குறள். 2 பார்த்துக்குமா? நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. ஸோ இதில் 20 குறள் பார்த்துருக்கோம். 20 குறளோட பொருள் பார்த்துருக்கோம். அதில் அதாவது ஸ்டார் போட்ட எல்லாமே மனப்பாட குறள். ஸோ நன்கு படித்து பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை படித்தா தான் பொருள் விளங்கும். நன்றி.